அன்னை மரியாவை தூய்மை மிகு அன்னை என்று நாம் அழைக்கிறோம். தூய்மைதான் உலகிற்கு கடவுள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:4 பவுலடியார் அழகாக சொல்கிறார், காலம் தொடங்கும் முன்னரே கடவுள் நம்மை தூயோராகவும் மாசற்றவோராகவும் இருக்கும்படி தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிலே முன்குறித்து வைத்தார் என்று அவர் கூறுகிறார். எனவே நம்முடைய இலக்கு புனிதராக இருப்பது, தூயோராக இருப்பது. அதனை நோக்கித்தான் பயணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் உங்கள் தந்தை தூயவராக நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தூய்மை என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? பாவமற்ற செயல்கள் செய்வதிலே தூய்மை அடங்கியிருக்கிறது. பாவமற்ற வார்த்தைகள் பேசுவதிலே தூய்மை அடங்கியிருக்கிறது. இந்த இரண்டும் எப்பொழுது தூய்மையாக அமையும் என்றால் மனம் தூய்மையாக இருக்கிற பொழுது. இன்றைக்கு அதிலே தான் பிரச்சனை இருக்கிறது. பல பேர் மனத்தளவிலே கெட்டவர்களாக தீமைகளை கருத்தரிப்பவர்களாக இருந்து கொண்டு சொல்லிலும் செயலிலும் நல்லவர்களாக இருப்போம் என்று முயற்சிக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். வள்ளுவர் சொல்லுவது போல, மனத்துக்கண் மாசு இல நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. எனவே நம்முடைய தூய்மை என்பது எங்கே ஆரம்பமாக வேண்டும் என்றால் மனத்தளவிலே ஆக வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியா. அவர் மனத்தளவிலே தூயவராக இருந்தார். தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார். அதன் வழியாக அவர் மிகச்சிறந்த தூயவராக கிறிஸ்தவருக்குள் தூய்மையின் அடையாளமாக திகழ்கிறார். எனவே நாமும் தூய வாழ்வின் வழியாக நம் வாழ்வுக்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, தூய்மைக்கென எங்களை படைத்தீர். நல்லவர்களாக நாங்கள் வாழ நீர் விரும்புகிறேன். அறத்தின் அடிப்படையில் வாழ விரும்புகிறேன். அறமற்ற வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் மனம் வருத்தப்படுகிறோம். எங்கள் மன மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி நாங்கள் தூயவர்களாக இருக்கவும், அதன் வழியாக தூயவராகிய உம்மை வந்தடையவும் கிருபை பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமளியாய் ஊறித்து அழகையை மீறித்து அவனியை காத்து ஆரணங்கே. அமளியாய் ஊறித்து அழகையை மீறித்து அவனியை காத்து ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலரு உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.